Hi friends, last video நம்ம pattern making எப்படி பண்றதுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோல step 2 grading நம்ம எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியாது, புதுசா பார்க்கறவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரியாது. அதனால நீங்க step 1 pattern making எப்படி பண்றதுன்றது நம்ம சேனல்ல இருக்குது. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து பாத்தீங்க அப்படினா grading அப்படிங்கற மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து step 2 grading. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பேட்டர்ன் கொடுத்துருவாங்க, மெஷர்மென்ட் கொடுத்துருவாங்க, அதை நம்ம பேட்டர்ன் மேக் பண்ணியாச்சு. அதாவது நம்ம ஒரு சைஸுக்கு மட்டும்தான் பேட்டர்ன் மேக் பண்ணியிருப்போம். அடுத்தடுத்த சைஸுக்கு வந்து இன்க்ரீஸ், அதாவது சின்னதுலேருந்து பெரிய சைஸ் கொண்டு போகிறது, பெருசுலேருந்து சின்ன சைஸ் கொண்டு வரது. அதாவது நம்ம வந்து எல் சைஸ் லாஸ்ட் வீடியோவில் எல் சைஸ் பேட்டர்ன் போட்டோம். இப்போ வந்து நம்ம எல் சைஸ் பேட்டர்னை வச்சு எக்ஸ்எஸ், எஸ், எம்மு, எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், 3XL வந்து நம்ம கிரேடிங் மூலியமாக கொண்டு வர போகிறோம். அதுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு 3 சைஸ் வந்து வேல்யூ போட்டு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட் சார்ட்டும் வச்சுருக்கிறேன். இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மெத்தடை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம போய் கிரேடிங் போடுறப்போ உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக போட முடியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நான் தெளிவாக கேட்டுக்காங்க. ஃபஸ்ட்டு செஸ்ட்டு, ஷோல்டர், நெக்கு, சிபி லென்த், நெக் ஃப்ரண்ட், ஆர்ம் ஹோல் அப்படின்னு 7 கேரக்டர் இருக்குது. அதே மாதிரி நமக்கும் சைஸில் 7 சைஸஸ் இருக்கிறேன். இப்போ நான் எதுக்கு SML எதுக்கடா இது போட்டு வச்சுருக்கிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு சைஸுக்கும் எத்தனை சென்டிமீட்டர் டிஃப்ரெண்ட் வருதுன்றதை காட்டுறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ எஸ் வந்து 48, அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா வர எல்லா வேல்யூவும் ஒரே மாதிரி தான் வரும். இப்போ மெஷர்மெண்ட் சார்ட்டில் பாருங்கள், செஸ்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அது வந்து 7 சைஸ் இருக்குது. ஒவ்வொரு சைஸும் 45, 48, 51, 40, 54ன்ற வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த செஸ்ட்டில் இருக்கிற 7 சைஸோட அளவையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வர ஆன்சர் வந்து எல்லாமே ஈக்குவலாக தான் வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 48 மைனஸ் 45, அதாவது எஸ்லேருந்து எக்ஸஸ் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 3/3 = 3. இது வந்து செஸ்ட்டு, அதாவது 2ஆல் டிவைட் பண்ணணும். செஸ்ட்டுனாலே நம்ம போடுறது வந்து அன்ஃபோல்டு கிடையாது, ஃபோல்டு. பேட்டர்னாலே எப்பயுமே அன்ஃபோல்டில் தான் போடுவாங்க. நம்ம வந்து ஃபோல்டில் போட்டுட்டு அன்ஃபோல்டு ஆக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா = 1.5. அதே மாதிரி SM, அதாவது பெருசுலேருந்து சின்னதாக மைனஸ் பண்ணுங்கள். 51 மைனஸ் 48 = 3/2 = 1.5. உங்களுக்கு வர எல்லா ஆன்சரும் ஒரே மாதிரி தான் வரும். செஸ்ட்டுக்கு வர ஆன்சர் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு SML போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து XL, டபுள் XL, 3XL போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ அதே மாதிரி ஷோல்டருக்கும் அதே மெத்தட் தான், பட் வேல்யூ மாறும். ஷோல்டரோட வேல்யூ வந்து 13.5, அதாவது எஸ். ஷோல்டர் எங்கே இருக்குது பாருங்கள், 13.5 மைனஸ் 13 = 0.5 ப்ளஸ் ஷோல்டர் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். அதோட வேல்யூ வந்து அது வந்து செஸ்ட்டை வந்து /2ஆல் டிவைட் பண்ணோம். இது வந்து ப்ளஸ் 0.25 ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ப்ளஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா வர எல்லா வேல்யூவுமே ஆன்சர் எல்லாமே 0.75 தான் வரும். நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற 3 போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நெக் வித்து வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். லெக் வித்து வந்து நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் கொடுத்தாலும் அதை 2ஆல் டிவைட் பண்ணி தான் பண்ணணும். அதே மெத்தடில் நெக் வித்து இருக்கிற வேல்யூ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி வர ஆன்சரில் 1/2ஆல் /2 கரெக்டு தான், /2ஆல் மைனஸ் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வர வேல்யூ எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும் நெக் வித்துக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சிபி லென்த்து, அதாவது லென்த்து எக்ஸஸ்லேருந்து எஸ் எவ்வளோ சென்டிமீட்டர் அகலம் நீளமாக இருக்குது, அந்த ஒரு எல்லாமே ஈக்குவல் ஒரே அளவு தான். அதே மாதிரி நெக் ட்ராப் ஃப்ரண்ட் வந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 0.5, 0.5, 0.5ன்னு உங்களுக்கு வேல்யூ வரும். பேலன்ஸ் இருக்கிற 3 நீங்கள் போட்டு பாருங்கள். ஆர்ம் ஹோல் அதே மாதிரி 1. நீங்கள் இதில் மெஷர்மெண்ட் ஷீட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 22 - 21
மைனஸ் பண்ணிங்கன்னா 1. அதே மாதிரி 23 மைனஸ் 22 மைனஸ் பண்ணிங்கன்னா 1. அதே மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிரேடிங் தெரியும். இந்த மெஷர்மெண்ட்டுன்னு கிடையாது, நான் காட்டுற மெஷர்மெண்ட் மட்டும் அல்ல, நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் எடுத்தாலுமே கிரேடிங்ன்ற மெத்தடு இந்த மெத்தடு தான். நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் வீடியோ பேட்டர்ன் மேக்கிங் பார்த்தோம். அடுத்த வீடியோ மார்க்கிங் பார்க்குறப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு பேட்டர்ன் ஷீட் காட்டுறேன். அதில் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து செஸ்ட்டு 1/2 டிவைட் பண்ணணும். ஷோல்டருக்கு 0.25 ப்ளஸ் பண்ணுறோம். மீதி இருக்கிற எல்லாத்துக்குமே 1/2 1. ஓகே, இப்போ வந்து நம்ம கிரேடிங் போட போகலாம். ஓகே, இப்போ இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்ட பேட்டர்ன், டிஷர்ட் பேட்டர்ன். நான் அதை வந்து லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கிட்டு வந்துடுங்க, அப்போ தான் இது புரியும். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் நான் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்திருப்பேன். அந்த இதை சேவ் பண்ணதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கரண்ட் ஷீட். இப்போ நம்ம கிரேடிங் போட போகலாம். F7 போயினீங்க அப்படின்னா கண்ட்ரோல்ன்ற ஆப்ஷன் இருக்கும். கண்ட்ரோல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜஸ்ட் பாயிண்டில் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். விண்டோவில் dx, dy, dl, ddxன்ற ஆப்ஷன்லாம் இருக்கும். அதில் வந்து நம்ம ddyவும் ddx மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ddyயில் போய் நம்ம செஸ்ட்டோட வேல்யூ எவ்வளோன்னு போடுவோம். ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோடது வேல்யூ போய் பார்த்துக்கலாம். செஸ்ட்டோட வேல்யூ வந்து 1.5. ஓகே, 1.5. உங்களுக்கு என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் F லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு F12 ஆர் F9 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைன்ஸ் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் சைஸஸ் இம்போர்ட் பண்ணுறப்ப நான் எதுக்கு எல் சைஸில் ஸ்டார் போடணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ அதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நான் வந்து எல் சைஸில் ஸ்டார் போட்டேன். அதாவது நமக்கு என்ன சைஸ் தேவையோ அதில் வந்து நம்ம ஸ்டார் போட்டுக்கிறோம். ஸ்டார் போட்டது வந்து எல் சைஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. கலரை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒயிட் கலரில் இருக்குது. நமக்கு வந்திருக்கிற லைன்ஸும் பாருங்கள் ஒயிட் கலரில் வந்து இந்த ஒயிட் கலரில் வந்திருக்கிற லைன்ஸ் வந்து எல் சைஸு. அதுக்கு மேலே எக்ஸஸ் வந்து எல்லோ கலரு, எஸ் வந்து க்ரீன் கலரு, அதே மாதிரி எம்மு வந்து வயலட் கலரு. அது மாதிரி நீங்கள் கலரை வச்சு நீங்கள் உங்களோட சைஸஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் நிற்கும். அதனால உங்களுக்கு சொல்கிறேன். இதே இது நீங்கள் எக்ஸஸில் ஸ்டார் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸஸோட பேட்டர்ன் வந்து ஒயிட் கலரில் இருந்திருக்கும். ரீபூட் ஒய்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி என்னோட மவுஸ் எப்படி மூவ் ஆகுதுன்றதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, இப்போ வந்து இதோட ஆப்போசிட்டில் போடுறதுக்கு அதே ரீபூட் ஒய்யை சூஸ் பண்ணி மேலே கிளிக் பண்ணி கீழே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா லைன்ஸ் ஒரே மாதிரி வந்துடுச்சு. பட் ஆனால் ஆப்போசிட் சைடில் வந்து தலைகளாக இருக்குது. மேலே ஆரஞ்சு இருக்குது, இங்கேயும் மேலே ஆரஞ்சு இருக்குது. நமக்கு வந்து பாட்டமில் தான் ஆரஞ்சு வரணும். நீங்கள் வந்து எக்ஸிம்ன்ற ஒரு டூல் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாறிக்கும். ஓகே, உங்களுக்கு மாறிடுச்சுங்களா? இப்போ அதே மாதிரி ரீபூட் ஒய் கிளிக் பண்ணி ஓகே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து ஷோல்டர் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஷோல்டர் வந்து 0.75. எல்லாத்துக்கும் ஒரே வேல்யூ 0.75. கண்ட்ரோல் ஷோல்டர் பாயிண்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. TDYயில் போய் செலக்ட் பண்ணி 0.75. ஓகே, க்ளோஸ். இப்போ ரீபூட் ஒய் அதே மாதிரி மவுஸோட
ஷோல்டரில் கிளிக் பண்ணி ஆப்போசிட் ஷோல்டரில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி லைன்ஸ் வந்து உங்களுக்கு கிராஷ் ஆகிறதுக்கு காரணம் வந்து ஆப்போசிட் சைடு வரப்போ உங்களுக்கு லைன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகுது. அதனால நீங்கள் எக்ஸ்ட்ரீம்ன்ற டூலை சூஸ் பண்ணி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைன்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ம் ஹோல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 1 சென்டிமீட்டர். பார்த்திங்க அப்படின்னா ஆர்ம் ஹோல் வந்து 1 சென்டிமீட்டர். இப்போ அதே பாயிண்டில் வந்து கண்ட்ரோல் சூஸ் பண்ணி ஓகே DDXல வந்து 1 பாயிண்ட் இருக்கும். ஓகே பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு கீழே இருக்கிறதுக்கும் மேலே இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா, எக்ஸஸ் ஆகிருக்கிறது. இப்போ அதே மாதிரி கீழே இருக்கிற ஷோல்டர் லைன்ஸில் DDXல போய் 1. ஓகே இப்போ வந்து பாட்டம் அதாவது பாட்டம்ங்கிறது தான் லென்த்து, சிபி லென்த்து அதுவும் 1 சென்டிமீட்டர். அதே மாதிரி கண்ட்ரோல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா -1 சென்டிமீட்டர்னு கொடுக்கணும், -1 சென்டிமீட்டர். ஓகே இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட்லேயே -1 சென்டிமீட்டர். ஓகேங்களா, இப்போ வந்து நெக் வித் எவ்வளோன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்களா, நெக் வித் வந்து 0.25. கண்ட்ரோல் பாயிண்ட் DDY 0.25. ஓகேங்களா, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது. ஓகே DDYல போய் 0.25. ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ அதே மாதிரி ரீபூட் Y ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை ஆகும். ஓகே உங்களுக்கு இப்போ டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். இப்போ வந்து அதே பாயிண்டில் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் கிளிக் பண்ணி அதே பாயிண்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பண்ணிங்க அப்படின்னா விண்டோ ஓப்பன் ஆகும். DDXல போய் 0.25. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடம்லாம் உங்களுக்கு இப்போ அதாவது இன்னும் இந்த இடம் முடியல, ஷோல்டர் நெக் வித் வந்து இன்னும் உங்களுக்கு ஒர்க் முடியல. இப்போ இதில் வந்து ரீபூட் எக்ஸ்ன்ற டூலை சூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும். பாயிண்டோட கலர் வயலட் கலரில் சேஞ்ச் ஆகிருக்குது. ஜஸ்ட்டு மேலே ஒரு பாயிண்ட்டு கிளிக் பண்ணி கீழே ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு எந்தெந்த சைஸ்லேருந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எக்ஸஸ் வந்து எல்லோ கலரு, எஸ் வந்து க்ரீன் கலரு, எம் வந்து வயலட் கலரு, நான் சொன்ன மாதிரி எல் வந்து ஒயிட் கலரு, எக்ஸ்எல் வந்து லைட் க்ரீனு, 2XL வந்து வயலட் கலரு, 3XL வந்து ஆரஞ்சு கலர். இப்போ உங்களுக்கு சின்னதுலேருந்து பெருசாகிட்டு போகிறதோட டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பேக்கு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஈக்குவலேட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்தந்த பாயிண்ட்ஸுக்கு அந்தந்த பாயிண்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே வாங்க. என்னோடய மவுஸ் எந்த மாதிரி மூவ் ஆகுதுன்றதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஃபஸ்ட்டு பேக்கில் இருந்து ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு பேக்கில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் அதே பாயிண்டில் ஒரு கிளிக்கு. அதே மாதிரி ஜஸ்ட்டு ஓகே எல்லாம் கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா கரண்ட் ஷீட் அந்த ஷீட்டை சூஸ் பண்ணிங்க. அதாவது நமக்கு இப்போ ஃப்ரெண்டு போட போகிறோம், அந்த ஷீட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு F1 லாங் ப்ரெஸ் பண்ணி F12 ஆர் F9 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக
ஓகே, இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. பாருங்கள், நெக் ட்ராப் வந்து ஃப்ரண்ட்டு நம்ம வந்து பேக்கில் இருக்கிறத அப்படியே அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அதோட பாயிண்ட்ஸ் வந்து 0, 0.5, 0, 0.5. ஓகே, கண்ட்ரோல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா DDXல போய் 0.5. இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி 0, 0, 0. ஓகேங்களா? இவ்வளோதாங்க. நம்ம வந்து இப்போ பாடி பேட்டர்ன் போட்டு முடிச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்லீவுக்கு கிரைடிங் பண்ணலாம். கரண்ட் ஷீட்டுன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி அந்த இது சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 2 பாயிண்ட்ஸை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணணும், டெலீட் பண்ணணும். அதுக்கு வந்து F3ல போய் மெர்ஜின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். உங்களுக்கு அந்த கிராஸ் மாதிரி ஒரு சிம்பிள் வரும். அதை வந்து டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி டெலீட். இப்போ வந்து சீம் லைன் கொடுக்கணும். அதுக்கு வந்து F4ல போனீங்க அப்படின்னா பிச் சீம்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிகினிங் எண்டுன்ற ஆப்ஷன் வரும். அதில் வந்து நம்ம 1 சென்டிமீட்டர் கொடுத்துக்கலாம். ஓகே, என்ட்ரு கொடுத்துருங்க. ஓகே, அதே மெத்தட் தான். இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது, எல் சைஸு. இப்போ நம்ம அடுத்தடுத்த சைஸ் பண்ண போகிறோம். ஆம்ஹோலோட அளவு வந்து 1 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்மளும் அதே 1 சென்டிமீட்டர் கொடுக்க போகிறோம். F7ல் போய் கண்ட்ரோல் பாயிண்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. DDYயில் போய் 1 சென்டிமீட்டர். கண்ட்ரோல் கிளிக் பண்ணி DDYயில் போய் 1 சென்டிமீட்டர். ஓகேங்களா? க்ளோஸ். அதே மாதிரி F1 லாங் ப்ரெஸ், F12, F9. ஓகே, உங்களுக்கு நல்லாவே இப்போ டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீபூட் ஒய் சூஸ் பண்ணி பாயிண்ட்டை கிளிக் பண்ணி அடுத்த பாயிண்டில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு லைன்ஸ் கிடச்சிருக்கும். அதுக்கு வந்து எக்ஸிம்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். இப்போ அதே மாதிரி இந்த லைன்ஸ் கண்ட்ரோல் 1 சென்டிமீட்டர். DDYயில் போய் 1 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ரீபூட் ஒய் மேலே இருக்கிற பாயிண்டில் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு கீழே இருக்கிற பாயிண்ட் கிளிக். இப்படியும் கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி பாயிண்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். கண்ட்ரோல் 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்லீவும் கிரேடிங் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு முழுசாக புரியும். இப்போ நம்ம வந்து ஸ்டெப்பு 2 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டெப் 1 பேட்டர்ன் மேக்கிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டெப் 2 கிரேடிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டெப் 3 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சானா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அமுக்கு அமைக்குங்க. அப்பதான் நாங்க குதூகலமா இந்த மாதிரி வீடியோவெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம்.